அமெரிக்கால பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை அதோட பார்ட் 4. இன்னைக்கு எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஈவன் தோ நெறைய பிரச்சனை வந்தாலும், பெருசா முத்தி போன பிரச்சனை வந்துட்டு, அந்த செடிய கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுல தான். அண்ட் அந்த செடிய நாங்க கட் பண்ணோம்னு சொல்லல. இந்த ஊர்ல எலக்ட்ரிக்கல் கம்பெனி வந்துட்டு, நம்ம ஊர்ல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த ஊர்ல தெருக்கு தெரு ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அது ஒருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டில தான் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வீடு வாங்கும்போதே சொல்லிடுவாங்க, இந்த மாரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உங்க ப்ராப்பர்ட்டில இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர சுத்தி இருக்கிற 3 ஃபீட் எல்லா டைரக்ஷன்லேருந்தும் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவங்க வீட்ல இருந்ததுனால தான் பிரச்சனையே. ஏன்னா, அத ஆக்சஸ் பண்ணணும் நம்ப புது வீட்டுக்கு கனெக்ஷன் குடுக்குறதுக்கு. ஆனா, அத ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த செடிய கட் பண்ணணும். ஃபுல்லா இல்லைங்க, லைட்டா தான். அந்த டிசிஷனும் நம்மளோடது கிடையாது. இங்க இருக்கிற எலக்ட்ரிக்கல் கம்பெனி இன்ஸ்பெக்டரோட டிசிஷன். இதனால தான் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த செடிய கட் பண்ண வேண்டியதா போச்சு. அகைன் ஃபுல்லா கட் பண்ணலங்க. இங்க பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. லைட்டா தான் கிரேஸ் பண்ணோம். அதுக்கே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அத கேட்டு தான் பக்குன்னு ஆயிடுச்சு. நாங்க அவங்க லைஃப ரூயின் பண்ணிட்டோமா? ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கம்ப்ளைண்ட்லாம் ரெய்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நாங்க எல்லாமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணதுனால அப்படின்னு சொன்னாங்க. So, மக்களே அமெரிக்கால வந்து வீடெல்லாம் கட்டுறீங்கன்னா, தயவு செஞ்சு எல்லா ரூல்ஸையும் 4 தடவ படிச்சுட்டு, 5 தடவ படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுங்க.